11,000 மகாவீரர்களை எதிர்கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள் மகாரதர்கள். அப்படி என்றால் அவர்கள் போர்க்கலைகள் அனைத்தையும் கற்றவர்கள், போரில் உபயோகிக்கும் ஆயுதங்கள் அனைத்திலும் பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள்தான் மகாரதர்கள். 7 மகாரதர்களும் சேர்ந்து இளைஞனான அபிமன்யுவை தாக்குகிறார்கள். அதனால் அவன் சோர்வடையவில்லை. வெற்றி பெற இளம் ரத்தம் அல்லவா, உற்சாகம் பெருக்கெடுக்கிறது. முன்னேறி செல்கிறான், போரிடுகிறான். மகாரதர்கள் இதிலிருந்தே நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம், அபிமன்யு 77,000 வீரர்களுக்கு சமமான வீரம் படைத்தவன் என்று. அதனால் இது மட்டுமல்ல, பகவத்கீதை குருச்சேத்திர போரில் தான் ஏற்பட்டது. பகவத்கீதை என்பது பகவானை வர்ணிக்கும் நூல் அல்ல, வாழ்வியலை குறிக்கும் நூல். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனன் கேட்கிறான், ஆனால் அதன்படி நடந்தவன் அபிமன்யு. ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் தஸ்மாத் ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜீத்வா வா போச்யசே மஹிம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிஷ்சய என்று சொல்கிறார். இதன் பொருள், அர்ஜுனா, போரில் நீ மாய்ந்தால் சொர்க்கமடைவாய், வெற்றி பெற்றால் பூமியை அனுபவிப்பாய் என்கிறார். பகவான் சொல்லியிருக்கலாம், அர்ஜுனன் கேட்டு இருக்கலாம், ஆனால் அதன்படி செய்தவன் அபிமன்யு.